தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மலச்சிக்கலா கவலை வேண்டாம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். இந்த விஞ்ஞான உலகத்தில் நாம் உண்கின்ற உணவுகள் நமக்கு விஷமாய் அமைகின்றன. அதில் ஒரு கட்டம்தான் மலம் போகாமல் சிரமப்படுவது, மலம் கழிக்க முடியாமல் மலச்சிக்கலால் அவதிப்படுவது. மலச்சிக்கலுக்கு பல மருந்துகள் பயன்படுத்தியிருப்பார்கள், மாத்திரைகள் பயன்படுத்தியிருப்பார்கள். ஆனால் மலம் ஈஸியாக கழிக்க முடியாது. அது மிகப்பெரிய ஒரு வியாதியாக அவர்களுக்கு தோன்றும். இதற்கு எளிதான சில முறைகள் உள்ளன. முதலாவது என்னவென்று சொன்னால், கடுக்காய் பொடி. இந்த கடுக்காய் பொடி மருந்து கடைகளில் கிடைக்கும். கடுக்காய் பொடியை வாங்கி வைத்துக் கொள்ளவும். இரவில் 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி அந்த 1 டீஸ்பூன் கடுக்காய் பொடியை போட்டு நன்காக கொதிக்க வைக்கவும். அந்த 2 டம்ளர் ஊற்றிய அந்த தண்ணீர் ஒரு டம்ளர் அளவுக்கு குறைகின்ற அளவுக்கு நன்றாக கொதிக்க வைத்த பிறகு இறக்கி ஆற வைத்து இரவில் நல்ல வெதுவெதுப்பாக இருக்கும்போது குடிங்க. கடுக்காய் பொடியை போட்டு கொதிக்க வச்சு இரவில் வெதுவெதுப்பாக அந்த கடுக்காய் பொடி தண்ணியை குடிங்க. காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் நீங்களே பாத்ரூமுக்கு ஓடுவீங்க. போய் எளிதில் போய் ஈஸியாக மலம் கழிக்கலாம். மலம் கழிப்பதற்கு அதுதான் சரியான வழி. உணவு வகையில் பார்த்தோம்னா அந்த நார் சத்து உணவுகள் சொல்லுவாங்க. உரிச்சா நார் வரும். பீன்ஸு, அவரைக்காய், இந்த மாதிரி உரிச்சா நார் வரும். அந்த நார் சத்து உள்ள அந்த காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கோங்க. எளிதில் மலம் கழிக்கலாம். இதுக்காக நீங்கள் டேப்லெட்லாம் போட வேண்டியதில்லை. டல்கோப்ளெக்ஸ் டேப்லெட்டு, அந்த டானிக்லாம் குடிப்பாங்க, அதெல்லாம் குடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடுக்காய் பொடியை நல்லா கொதிக்க வச்சு வெதுவெதுப்பாக குடிங்க. நார் சத்து உணவுகளை உண்ணுங்க. இரவில் ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்னா வாழைப்பழமாக சாப்பிடக்கூடாது, முக்காப்பழமாக, அதாவது முக்காப்பழமாக சாப்பிடலாம். கொய்யாப்பழம் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் கொய்யாப்பழம் சாப்பிடக்கூடாது, அதுக்கு பதிலாக கொய்யாக்காய் சாப்பிடலாம். அதனால் மலம் கழிப்பதற்கு இயற்கையான இந்த முறைகளை பின்பற்றவும். நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் டானிக்கு, மாத்திரை அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. அது உடலுக்கு விஷமாய் அமையும். ஈஸியாக மலம் கழிங்க. கடுக்காய் பொடியை கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிங்க. வெதுவெதுப்பாக குடிங்க. ஈஸியாக மலம் கழிக்கலாம்.